வணக்கமும் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில நம்ம சில பேரை எப்படா சந்திப்போம் அப்படின்னு இருப்போம். ஏன்னா அவங்க மேல வச்ச உண்மையான அன்பு பாசம் இதுதான் காரணம். மற்றபடி அவங்க இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் நாம அவங்கள ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமா, அவங்க கிட்ட பேசிட மாட்டோமா நினைப்போம். ஏன்னா அங்க உண்மையான அன்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா சில பேரை நம்ம இனிமேல் இந்த ஜென்மத்துல பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அவங்க கிட்ட பணம் இருக்கிறதுனால அவங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்கள இனிமேல் நம்ம பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேல நமக்கு உண்மையான அன்பும் பாசமும் இருக்கும். இனிமேல் அவங்கள பார்க்கவே கூடாது அப்படி அவங்க மேல நம்ம உண்மையிலே பார்க்காம இருந்தா நல்லதுதான். இந்த காலத்துல உண்மையான அன்பு எங்கேயும் இல்லைங்க. எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட பழகுறவங்க நாளைக்கு நம்ம கிட்ட பழகுவாங்களான்றது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்டஸ்னா இப்போ வெறும் பண ஸ்டேட்டஸ் தான். அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையான நிதி நிலைமை என்ன நம்மளோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க நம்மகிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா உண்மையான அன்போடு பழகிறவங்க தான் நம்மகிட்ட தொடர்ந்து கான்வர்சேஷனில் இருப்பாங்க. உண்மையான அன்பு இல்லாதவங்கெல்லாம் நம்மளை எப்படி கழட்டி விட்டுறதுலே இருப்பாங்க. அதனால நீங்கள் உண்மையான உங்கள் நிலையை யார்கிட்டையுமே எடுத்து சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் வாழ்க்கையில். புரியுதுங்களா? அதனால எல்லாரும் உண்மையான அன்போடு இருங்க, உண்மையான பாசத்தோடு இருங்க. பணத்தை டிபெண்ட் பண்ணி யாரையுமே எடை போடாதீங்க. வணக்கம்.